வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் வெங்காய தயிர் பச்சடி தான் செய்ய போகிறேன். இந்த வெங்காய தயிர் பச்சடி செய்கிறதுக்கு 4 பொருட்கள்லாம் தேவை. 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த வெங்காய தயிர் பச்சடியை செய்திடலாம். இதில் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீள வாக்கில் சின்ன வெட்டி இருக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கிறேன். இந்த வெங்காய தயிர் பச்சடியை எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். நான் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் தான் வெட்டி இருக்கிறேன். இப்படி ஒவ்வொண்டா நாங்கள் எடுக்கும்போது வர வேணும். அப்போ தான் எங்களுக்கு தயிரோட வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வரும். இப்போ ஒரு பச்சை மிளகாயை வட்டம் வட்டமாக வெட்டி இருக்கிறேன். இதை நாங்கள் வெங்காயத்துக்குள்ளே போடுவோம். இந்த வெங்காய தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் தயிரையும் இந்த வெங்காயத்துக்குள்ளேயே நாங்கள் போடுவோம். இதை போட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாத்தான் மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ நாங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஒரு அகப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த வெங்காயத்தில் தயிர் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ இந்த வெங்காய தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டுது. 5 மினிட்ஸில் ஈஸியாக செய்திடலாம். நாங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா சின்ன வெட்டின வடியாத்தான் எங்களுக்கு தயிரோட நல்லா சேர்ந்து வருது. நீங்கள் இந்த வெங்காய தயிர் பச்சடியை வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் எதுக்கு வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். இனி மிரக்கறி வச்சு எந்த சோறோடு சாப்பிடக்க இந்த வெங்காய பச்சடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நாங்கள் தயிர் சேர்க்குறபடியே எங்களுக்கு உடம்புக்கு தயிர் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்தில் இப்படி செய்து சாப்பிடக்க உடம்புக்கும் கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை இருக்கும் தயிர் இந்த வெங்காய தயிர் பச்சடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களே இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.